இந்த பிக் பாஸ் சீசன் 2 டே 1ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஒண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்த விஷயம் என்னன்றது கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் டே 2 பொறுத்தவரைக்கும் ரஞ்சித்தும் ஆர்னவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆர்னவ் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட புகழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. தன் புகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம மசூதிக்கு வந்து பணம் கொடுக்குறேன், நான் அங்கங்க வெள்ளிக்கிழமை பணம் கொடுப்பேன், நான் அதுக்கு உதவுவேன், இதுக்கு உதவுவேன், நான் யார் கேட்டாலும் பணம் கொடுப்பேன், நான் ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு புகழ்த்தி பேசுறாரு. இதை கேட்டுட்டு ரஞ்சித் எங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேள்வி கேட்க, அதுக்கு வந்து நான் குன்றத்துக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணாரு, அந்த மசூதி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மூமெண்ட்டை பார்க்கல ஆடியன்ஸ் என்னடா இவ்வளோ புருடா விட்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் தோணுச்சு. அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அர்ணவ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக கைலியை கட்டி, அதாவது வேஷ்டியை கட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. இந்த மூமெண்ட் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒரு ட்ராக் ஷூட் போட்டு பண்ணலாம், அதுதான் பெட்டராக இருக்கும். இந்த வேஷ்டி கட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூ வரும்ன்றது நமக்கு தெரியும், என்னென்ன எந்த இடத்துல கேப் தெரியலாம் வாய்ப்பு இருக்கு, அதனால அவர் தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூமில் வந்து அருண், அதுக்கப்புறம் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமார் 3 பேசிட்டு இருக்குல்ல, அருண் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாத்ரூமில் வச்சு. ஆனால் அங்கே வந்து முத்துக்குமார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பாத்ரூமில் தான் போன சீசன் ஃபுல்லாகவே நடந்துச்சு, முக்கியமான விஷயம் பேசினாங்க, இங்கே பேசுறதுல தப்பே கிடையாது, நான் வந்து இன்னைக்கு காசு வாங்குறேன், இன்னைக்கான காசுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். டேக்கு சம்பளம் கொடுக்குறது அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. இது எந்த இடத்துல இஷ்யூ ஆக போகுதுன்றது தெரியல. இந்த சம்பவத்தில் நான் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபேட்மேன் ரவீந்தருக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு போல். அதனால் வந்து அவரை வந்து ஒட்டுமொத்த மென்ஸ் டீம் வந்து அவரை கூட்டிட்டு வந்துருந்தாங்க. உண்மையிலே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண விஷயம், இந்த விஷயம் பிக் பாஸில் ஃபர்ஸ்ட் டேல வந்து ஆரம்பத்தில் எல்லாரும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுவாங்க, போக தான் இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது தெரியாது. ஃபேட்மேன் ரவீந்தருக்கு மெடிசன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மெடிசனை வாங்கிட்டு அவரை வந்து அப்படி பொறுமையாக தோளில் சாய்ச்சிட்டு ரஞ்சித்தும் அருணும் கூப்பிட்டு வந்து அவரை வந்து படுக்க வச்சாங்க. மற்ற மென்ஸ் டீம்லாம் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலையும் மருந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கு. இவர் உடல்நிலையே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கிறாரு, அதனாலே சில இஷ்யூஸ் வந்திருக்கும். அந்த இஷ்யூ காரணமாக அவரை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு இடத்துல முத்துக்குமார் வந்து இந்த இதில் வந்து நல்லாவே கேம் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அவர் தீபக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து அந்த கிளியரான தன்னோட தாட்டை சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன், நான் வந்து முதல் நாளே போக மாட்டேன், நான் முதல் நாள் போகிறதுக்காக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 99% எனக்கு வந்து முதல் நாள் யாரையும் என்ன அனுப்ப மாட்டாங்க, எனக்கு ஓட்டு விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்லினை பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் ரூமில் போய் அந்த வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வந்து எல்லாருமே வற்புறுத்துறாங்க, இதை எடு, இந்த முடிவு எடுன்னு, எனக்கான ஓட்டு உரிமையை வந்து எல்லாருமே தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பாய்ஸுக்கு வந்து இந்த ரூம் கொடுக்கணும், கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ரூம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வேண்டாம்னு சொல்லி இவங்க வந்து ஜாக்லின் வந்து வெளில படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பஞ்சாயத்தில் நான் என் முடிவு எடுக்கல, நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதனால இந்த உங்கள் முடிவில் நான் ஒத்துப்படல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ட்டை போய் கண்ணீர் மல்க பேசுகிற மாதிரி காமிச்சாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றாங்கன்னு தெரியுது. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மென்ஸோட ஓட்டையும் நம்மளுக்கு ஆதரவாக பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறதா எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த உமன்ஸ் டீமும் வந்து ஒரு பக்கம் கலந்து ஆசிக்க, இந்த பக்கம் மென்ஸ் டீம் கலந்து ஆலோசிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பக்கத்தில் வந்து அடுத்த நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித் அண்ட் அன்ஷிதா அண்ட் வந்து அருண் இவங்க 3 பேர் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அன்ஷிதாவை தன்னோட புகழ்ச்சியை பற்றி பேசிக்கிட்டாங்க, தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. தான் நல்லவன் காட்டிக்கிட்டதுக்காக தான் இந்த வந்து அன்ஷிதாவும் அருணும் அந்த இடத்துல வந்து நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து பிக் பாஸை வந்து பிக் பாஸுக்குள்ளே இருந்தே ரிவ்யூ பண்ணுறாரு. இத்தனை நாள் வந்து வெளில இருந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு சீசனையும். இப்போ வந்து பிக் பாஸ்க்குள்ளே இருந்து பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இதுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சஞ்சனாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சஞ்சனாவை ஒட்டுமொத்த டீமை சேர்த்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணிவிட்டு அவரை வந்து வாழ்த்தி வழி அனுப்புகிற மாதிரி அப்படியே ரொம்ப ஹக் பண்ணி அனுப்புவாங்க, அப்படியே மிஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள வஞ்சனத்தை வச்சுக்கிட்டு தான் அவளை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணை வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்னவும் அன்ஷிதாவும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்னவ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு, ஆர்னவ் கேமை கரெக்டாக விளையாடுறாரு, இப்போ வெளியே போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நம்மளுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும், நம்மளுக்கு வந்து மக்கள் ஆதரவு கிடைக்குன்ற மாதிரி அவரு மைண்ட் கேமை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் தீபக் அண்ட் அருண் வந்து பேசிக்கிட்டு தான் இந்த மாதிரியான சம்பவம்லாம் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டேவில் நடந்துச்சு. இதுதான் வந்து குயிக் அண்ட் ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன். முக்கியமான சம்பவத்தை மட்டும் நான் கொண்டு கலெக்ட் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சொன்னோம்னா உங்களுக்கு லென்த்தான வீடியோவாக போயிடும்.